ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைஸ் மோம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபி லேஸ் எக் ஆம்லேட் ரெசிபி தான் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் பண்ண போகிறோம். இது வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், இல்லை லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். சரி வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப குட்டியாக சாப் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. இதில் வெங்காயம் மட்டும்தான் போடணும்னு இல்லை, கேப்சிகம், கேபேஜ் இது எது வேணால் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். கேரட் கூட துருவி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். அதையும் பொடியாக சாப் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஒரு பவுலில் 2 முட்டையை வந்து நம்ம உடைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்பூன் எடுத்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் ஆகும் எக்கு. அப்புறம் வந்து ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்க்குறேன், ஒரு பிஞ்ச் கரம் மசாலா தூள், ஒரு பிஞ்ச் சில்லி பவுடர் சேர்க்குறேன். அப்புறம் அந்த கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவும் வெங்காயத்தையும் வந்து இந்த முட்டை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பூன் வச்சு பீட் பண்ணுங்கள், அப்போ நல்லா மிக்ஸ் ஆகும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இன்றைக்கி சேர்க்குறேன். ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேஸ் இல்லைனா பிங்கோ ஏதாவது உங்களுக்கு எந்த சிப்ஸ் ரொம்ப பிடிக்குமோ அதை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு பேக்கெட்டையும் அப்படியே சேர்க்குறேன். சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும், ரொம்ப மிக்ஸ் பண்ணால் அது அதில் ஊறிடும், அந்த க்ரன்ச்சி இருக்காது. அப்புறம் ஒரு தோசை பேன் எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த எக் லேஸ் மிக்சரை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஒரு சைடு வெந்ததும் இப்போ ஒரு திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஆம்லேட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து லைட்டாக கொஞ்சம் அந்த லேஸை வந்து க்ரஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை எடுத்து நீங்கள் அப்படியே பிச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.